ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொழுது பார்த்திங்கன்னா, இளநீர் மற்றும் பன நுங்கை பயன்படுத்தி நம்மளுடைய ஒயிட் பேச்சஸ் எப்படி கண்ட்ரோல் படுத்தலாம், நம்ம நார்மலாக உள்ள தோல் நோய்களை எப்படி குணமாக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறவாமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தாங்க பனைப்பூ, தென்னப்பூ கேள்விப்பட்டிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. பனைப்பூ கிராமத்தில் இருக்கிறீங்க சாப்பிட்ருப்பாங்க, சிட்டியில் இருக்கிறீங்க இதை சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இப்போ நம்மகிட்ட பனம் விதை ஏகப்பட்டது இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கூட சொல்லுங்கள், ஒன்று அனுப்பி வைக்கிறேன். இதை வெட்டி சாப்பிட்டு பாருங்கள், இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவீங்க. அந்தளவுக்கு நினைவுலேயே நிற்கும். ப்ளஸ் இது கிராமப்புறத்தில் வில்லேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இலவசமாகவே கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பனம்பூ அவ்வளோ சுவையானது, நல்லா இனிப்பு சுவை கலந்த ஒரு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. நொங்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு தோல் சார்ந்த பாதிப்பாளர்களாக இருந்தாலும் நொங்கு சாப்பிட்டிங்கன்னா சட்டுன்னு அது குணமாகும், கண்ட்ரோல் ஆகும். குறிப்பாக பிப்பு, அரிப்பு, வேர்க்குரு, தேம்பல் இதெல்லாம் அந்த நொங்கோடைய நீர் எடுத்து நம்ம மேலே ஸ்கின் மேலே பூசினாவே டக்குன்னு ஒன்று கண்ட்ரோல் ஆகும். அந்த பிப்பரிப்புலாம் குறைய ஆரம்பிச்சிக்கும். படத்தாமரை உட்படுமே குணமாயிரும். நம்ம உள்ள நொங்கு சாப்பிட்டாவே இன்னும் மேலுக்கும் உள்ளுக்கும் பயன்படுத்துறது தான் நொங்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக இளநீர் வரலாம். இளநீர் இப்போ இயல்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கும். இல்லை செவல்னி கிடைச்சா பெஸ்ட்டு. அப்படி கிடைக்காத பட்சத்தில் இதுமாதிரி நார்மல் இளநீ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இளநீ நமக்கு அந்த தண்ணீர் குடித்தாவே உடம்பு உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது. கிட்னி ஃபெயிலியராக இருக்கிறீங்க மட்டும் அதை இளநீர் தவிர்த்துக்குங்க. அடுத்ததாக சுகர் பேஷண்ட்டு ஹையாக இருந்தால் அதை தவிர்த்துக்குங்க. மற்றபடி நார்மல் பீப்புள் தாராளமாக எடுத்துக்கோங்க. கருவுற்ற பெண்களுக்கு கூட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு இளநீ தேவையான அளவுக்கு உடம்புடைய நீர் சத்துக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் ஒரு மெடிசன்ஸ் நம்ம சொல்ல போகிறோங்க. இந்த இடத்த வச்சு ஆடம் அழுத்தினா ஒரு பட்டை மாரி வரும். இது எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். மறுக்குன்னு சொல்லி ஒரு சவுண்டு பேட்டோடு சாப்பிட்லாம். ப்ளஸ் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? டேஸ்ட்னால் இனிப்பு கலந்த சால்ட் அண்ட் துவர்ப்பு மூணுமே இதில் கன்வே ஆகும். இது வயிற்று வலிக்காக சாப்பிடுவாங்க. ஆனால் இது என்னுடைய ஸ்கின்னுக்கு எப்படி பங்களிப்பு தருது, எப்படி பரவாமல் அன்புலி பரவாமல் தடுக்குதுன்னா இதோடைய துவர்ப்பு தாங்க. துவர்ப்பு எதெல்லாம் எடுக்கலான்னா இதுலேயும் எடுக்கலாங்கிறது தான் இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். நான் அப்படி தான் நமக்கு இளநீ எப்போ சாப்பிட்டாலும் நான் இதை லாஸ்ட் எண்டில் சாப்பிடுவோம். நீங்கள் இளநீ கடைக்காரர்கிட்ட சொன்னீங்கன்னா கூட இதை நோண்டி தருவாங்க. இது பெரும்பான்மையாக வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு பிரச்சனைகளை சரி பண்ணுறது. நமக்கு வயிறு சம்மந்தப்பட்ட உப்பச்சம், ஜெரிமான பிரச்சனை இதுமாரி இருந்தாவே நமக்கு அதுவும் ஒரு பக்கம் ஒயிட் பேச்சஸை ஃப்ரெட் பண்ணும். உருவாகிறதுக்கு காரணம் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு இருந்தாவே வெண்புலி உருவான்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் அப்படியும் ஒரு பதிவுகள் இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு ப்ளஸ் அதோடைய துவர்ப்பு வெண்புலியை ஃபாஸ்ட்டாக குணமாக்க மறக்காமல் இதுமாரி தேங்காவுடைய இளநீர் லாஸ்ட் இந்த தொட்டில் பகுதியை சாப்பிடுங்க. இது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா இனிப்பாக. பனம்பூ சாப்பிட்ருப்பீங்க பார்த்தீங்களா, அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இது தென்னம்பூ சாப்பிட்ருப்பீங்க, இது பனம்பூ. பனைப்பூ செம்ம டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும். இது சளி பிடிச்சிக்கும் புதுசாக சாப்பிட்றீங்களுக்கு.